ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான ஒரு தக்காளி சாதமும் கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் தான். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப்பு நான் பொன்னி பச்சரிசி சேர்க்குறேன். இதை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். நீங்கள் சீரக சம்பா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நார்மலான பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ 200 கிராம் தக்காளி நம்ம பெருசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணியாச்சு. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய்யும் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ ரெண்டுத்தையும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் துருவின பூண்டு சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே சேர்த்து வதக்கி விட்டுருவோம். ஆனால் கண்டிப்பாக பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. பூண்டை தட்டியோ இல்லாட்டி துருவியோ சேர்த்துக்கோங்க. இஞ்சி இதில் கட்டாயம் சேர்க்கக்கூடாது. 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே தளன்னு கொதிக்க வச்சுக்கலாம். தக்காளியில் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கல, அது தக்காளி தண்ணி தான். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு இந்த காரம்லாம் ரொம்ப உரைக்க இருக்கக்கூடாது. அதே மாதிரி கூட எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்கக்கூடாது. கரம் மசாலா இல்லாட்டி இந்த சீரகத்தூள், தனியாத்தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லாவே கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் இந்த கிளாஸில் தான் அந்த அரிசியை மொத்தமாக அளந்து எடுத்தேன். இதில் 1 கிளாஸ்க்கு அரிசி வந்தது. நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணியும் கணக்கு வச்சாச்சு. எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. ஒரு கொதியும் வந்தாச்சு. நாம் ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியை வடிச்செடுத்தும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லாவே கலந்துக்கலாம். இதில் கருவேப்பிலை, இந்த புதினா அதெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. கொத்தமல்லி மட்டும் போனா போட்டும் லாஸ்ட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நல்ல தாராளமாக ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த சாதம் கொஞ்சம் குழைவாக வேணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தேன். இந்த பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு இப்போ கலந்து எடுத்தாக்கா நம்மளோட ரொம்ப சூப்பரான அப்படியே கண்ணை பறிக்கிற தக்காளி சாதம் எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். துளி கூட அடி பிடிக்கலை. அதே மாதிரி நம்ம சாதமும் பாருங்கள், ரொம்பவும் குழைவாக இல்லை, ரொம்பவும் உதிராக இல்லை, நல்ல ஒரு பதமாக வெந்து வந்திருக்கு. சரி, இதை அப்படியே வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் போயிடுவோம். 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை கலந்து விட்டு இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் அந்த சுடு தண்ணியில் அப்படியே வச்சுட்டு, அதாவது ஹார்டாக இருக்க அந்த உருளைக்கிழங்கை லைட்டாக சாஃப்டாக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ரொம்ப டீப்பாலாம் வேக வச்சு எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அது சுடு தண்ணியில் வெந்தது போதும். ஆனால் ஹார்டாக தான் இருக்கும். இப்போவும் நல்ல தண்ணியை வடிச்செடுத்துட்டு இந்த பக்கம் சூடாக இருக்கிற எண்ணெயில் அந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷமே அதிகம் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. இதோ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. அதாவது நம்ம பச்சையான உருளைக்கிழங்கை ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயில் சேர்த்தோம்னாக்கா அது மேலே பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிஞ்சு வர்ற மாதிரி அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்துடும். அது ஆறின பிறகு ரொம்பவே ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த மாதிரி நம்ம லைட்டாக சுடு தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி மேலே அந்த மொறுமொறுப்பு கொஞ்சமும் குறையாது. இந்த அளவுக்கு வெந்தது போதும். இப்போ நம்ம எண்ணெயை வடிச்செடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு தான் நிறைய வேலை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இது. அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
காலையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுறீங்கனாக்கா நைட்டே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சுடு தண்ணியில் சேர்த்து லைட்டாக வேக வச்சு ஆற வச்சு உள்ளே வச்சுட்டு மறுநாள் காலையில் எண்ணெயில் பொரிச்சு கூட மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை நம்ம வடித்து எடுத்தாச்சு. அதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நல்ல எண்ணெய், அதாவது பொரிக்காத எண்ணெயை சேர்த்து அது நல்ல சூடான பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 பிஞ்ச் மட்டும் கரம் மசாலா சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நல்ல வாசனை வர்ற அளவுக்கு பொரிஞ்ச பிறகு இதில் 1 ஸ்பூன் தண்ணி விட்டுருவோம். ஏன்னா அந்த மசாலா கருகி போயிடக்கூடாது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட பரட்டி விட்டுக்கலாம். நாம் சேர்த்துருக்க இந்த மிளகாய்த்தூளே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ திரும்பவும் 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அப்போ தான் அந்த மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா பிடிக்கும். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு பிடிச்சிருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து பரட்டி ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் பார்க்கவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு நம்ம சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, ஈவினிங்கில் போர் அடித்தாலும் ஒரு டீ கூட போட்டுக்கிட்டு நம்ம சைடில் இந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வார்த்தையிலேயே விவரிக்க முடியாது. ரொம்பவே சிம்பிளான, ஆனால் கொஞ்சம் கூட திகட்டாது. அதுவும் லைட்டான ஒரு குழைவோட அந்த தக்காளியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சாதத்தில் இறங்கி வந்திருக்கும். சாப்பிட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பெரியவங்களுக்கு இந்த தக்காளி சாதம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ தெரியாது. ஆனால் குட்டி பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, நடுவில் இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எதுவுமே அதில் கிடையாது. நல்ல ப்ளைனாக அந்த தக்காளியோட கலர் மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்களும் இந்த ரொம்பவே ஈஸியான தக்காளி சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் செய்து சாப்பிட்டு பசங்களுக்கும் செய்து தந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.